தனித்து நின்றால் திமுக டெபாசிட் கூட வாங்காது. பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஸ்ரீகாந்த் கருணேஸ் திருச்சியில் பேட்டி. பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஸ்ரீகாந்த் கருணேஸ் திருச்சியில் உள்ள மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறியதாவது: ராஜஸ்தானில் நடைபெற்ற கூட்டத்தில் மோடி பேசிய வார்த்தைகளை இந்தியா கூட்டணி திரித்து பேசி வருகின்றனர். ராஜஸ்தானில் மோடி பேசியதை மாற்றிச் சொல்லாத பல விஷயங்களை சொல்லப்பட்டதாக காழ்ப்புணர்ச்சி உருவாக்க வேண்டும் என்ற தவறான கண்ணோட்டத்துடன் பேசப்படுகிறது. ஹிந்தியில் பேசியதால் அதை தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை. மொழிபெயர்ப்பு என்ற பெயரில் புதிய புதிய அர்த்தங்கள் கற்பிக்கப்படுகிறது. இந்தியாவில் இருக்கிற வந்தேரிகள் என குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மையினரை அவர் குறிப்பிடவில்லை. வெளியில் இருந்து வந்து ஆதாரமும் இல்லாமல் தங்கி இருக்கின்றவர்களை மட்டுமே அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் இஸ்லாமிய நாடுகளில் கூட அடைக்கலம் கொடுக்காமல் அவர்கள் மேற்கு வங்கம் வழியாக இந்தியாவுக்கு வந்தவர்களை குறிப்பிட்டுத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். பிரதமர் தானாக பேசவில்லை. முன்னாள் பிரதமர் மன்மோகன் என்ன பேசினார் என்பதன் விளக்கத்தை தான் அவர் பேசியுள்ளார். தமிழகத்தில் மோடி என்ன இந்தியில் சொல்லுகிறார் என்ற புரிதல் இல்லை. எனவே திட்டமிட்டு இந்தியா கூட்டணியினர் விஷம் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதுதான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மலர்ந்து வருகிறது. எத்தனையாவது இடத்தை பிடிக்கின்றோம், வாக்கு சதவீதம் என்ன என்பதுதான் எங்களுடைய இலக்கு. எனவே எங்களது தலைமையில் கூட்டணி அமைத்து நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். திமுக, அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் காமராஜர் இருந்த காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களை விட எந்த திட்டமும் இதுவரை கொண்டு வரப்படவில்லை. கருத்து உருவாக்கம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என நினைக்கவில்லை. தமிழகத்தில் அச்சு ஊடகங்கள், ஒளி ஊடகங்களும் ஒரே இடத்தில் இருக்கிறது. கருத்துருவாக்கத்தை செய்ய முடியும் என்று நினைக்கிறார்கள். திமுக தனது சொந்த காலில் என்றால் டெபாசிட் கூட வாங்காது. அவர்கள் தெளிவாக திட்டமிட்டு ஒரு கம்பெனி போல நடத்துகிறார்கள் என தெரிவித்தார். பேட்டியின் போது மாவட்ட தலைவர் ராஜசேகர், மாநில நிர்வாகி புரட்சி கவிதாசன் உட்பட பலர் உடன் இருந்தனர். ராஜஸ்தானில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசிய பேச்சு அவருடைய பேச்சிற்கான இலக்கை மாற்றி அவர் சொல்லாத பல விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதாக ஒரு காழ்ப்புணர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு அது பேசப்படுகிறது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பது இதோட ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். அவர் பேசினதுக்கான காரணங்கள் என்னவென்றால், அவர் ஹிந்தியில் பேசினது நம்ம பலருக்கு இங்கே தெளிவாக புரிந்திருக்காது. அதனால் இங்கே மொழிபெயர்ப்பு என்ற பெயரில் அதுக்கு புதிய புதிய பரிமாணங்கள், புதிய புதிய அர்த்தங்கள்லாம் கற்பிக்கப்படுது. அவர் மிக தெளிவாக பேசினது 3 விடயங்கள் சொல்கிறாரு. அதாவது இந்தியாவில் இருக்கிற வந்தேரிகள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இந்தியாவில் வாழும் எந்த விதமான சிறுபான்மை இனத்தவரையோ, வழியாக வம்சாவளியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சிறுபான்மை இனத்தவரையோ அவர் குறிப்பிடவில்லை. அவர் குறிப்பிட்டு சொன்னால் கூட வெளியிலிருந்து எந்த விதமான ஆதரவுகள், ஆதாரங்கள் இல்லாமல் குடியேறி இருக்கிறார்கள் இல்லையா, அவங்கள தான் குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி மற்றவங்க அதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க, அதிகமான பிள்ளை பெறுபவர்கள் அப்படின்னு ஒரு கொச்சைப்படுத்தி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ரொம்ப தெளிவாக இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லப்போனால், வெளிநாடுகள்லேருந்து எந்த விதமான அகதிகள் என்ற பெயரில் பர்மாலேருந்தும் இன்னும் சில பகுதிகள், அந்த பகுதியிலேருந்தும் பிற நாடுகள், அங்கே இருக்கிற இஸ்லாமிய நாடுகள் கூட அவங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்காத போது அவங்க மேற்கு வங்கம் வழியாக இந்தியாவுக்குள்ளே நுழையிறாங்க. அவர்களுக்கெல்லாம் குறிப்பிட்டு தான் அது சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய மக்கள் பெருக்கம் மிக அதிகமான அளவில் வர்றாங்க. அவங்கெல்லாம் முறைப்படி ஆவணங்கள் இல்லாமல் ஆதார் அட்டை வாங்கிடுறாங்க. தோற்றத்துக்கு நம்ம நாட்டு மக்கள் மாதிரியே இருக்காங்க. இந்த மாதிரி பல விடயங்களை குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்கிறார்.